தமிழக சட்டசபையில் கச்சத்தீவை மீட்டெடுத்து தாங்க அப்படின்ட்டு மத்திய அரசை கேட்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க. இந்த தமிழக சட்டசபை என்ன பண்ணணும்னா, முதல்ல 1974 கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது திமுக, கருணாநிதி. அந்த கருணாநிதியினுடைய மகனும் பேரனும் தான் இப்ப தமிழக சட்டசபையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ கருணாநிதியை கண்டிச்சு ஒரு தீர்மானத்தை போடணும் இல்லையா? முதல்ல அதான் செய்யணும். அப்ப அவர் இறந்து போயிட்டாரு, எப்படி அவரை கண்டிக்கிறது அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா இறந்து போறவரை பாராட்டுறோம்ல, இறந்து போனவரை பாராட்டலாம், இறந்து போனவங்களுக்கு அவார்டு கொடுக்குற பழக்கெல்லாம் நமக்கு இருக்கு. கருணாநிதி சமாதியில தான் தயிர் வடை வைக்கிறாங்கல்ல, அது ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? இருக்கு. அதனால மானசீகமா நம்ம முதல்ல ஒண்ணு செய்யணும். முதல்ல இந்த சட்டசபை என்ன பண்ணணும்னா, கருணாநிதியை கண்டிச்சு ஒரு தீர்மானம் போடணும். துரோகி கருணாநிதி, தமிழின துரோகி கருணாநிதி, நீங்க கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததுனால தமிழக மீனவர்களுடைய பாடு திண்டாட்டமா இருக்கு, முடியல, மீன் பிடிக்க முடியல, அவங்க எல்லாம் கைது பண்றாங்க, அவெல்லாம் படகுகளெல்லாம் பறிமுதல் பண்ணிக்கிறாங்க, நீங்க பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க கருணாநிதி அவர்களே, உங்க துரோகம் எங்களால அதனுடைய துன்பம், உங்களுடைய துரோகத்தால நாங்க அடையக்கூடிய துன்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கு, அதனால உங்களை நாங்க கடுமையா கண்டிக்கிறோம், உங்களுக்கு சாபம் போடுறோம், உங்க குலம் விருத்தி ஆகாது, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மனசுல அப்படி சொல்லி, ஆனா ஒரு முறையா தீர்மானம் எப்படி போடலாம் சட்டசபையில, அந்த மாதிரி சட்டசபை வரம்புக்கு உட்பட்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை இந்த சட்டசபை கண்டிக்கிறது. கச்சத்தீவை இலங்கைக்கு காரை வார்த்ததற்காக. ஏனென்றால் இவர் ஆட்சியில் இருக்கும் போதுதான், இவருடைய கூட்டணியில காங்கிரஸ் இருக்கும் போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்டதுனாலதான், அப்படி ஒரு தீவை கொடுத்துட்டா அந்த தீவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பு கூட அவங்களுக்குனே ஆயிடுது. ஏற்கனவே அது நமக்குனே இருந்தது. அதனால அதே பரப்புல மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப மீன் பிடிக்க முடியல, அதனாலதான் அவங்க கைது பண்றாங்க. அப்போ தீவை மட்டுமில்ல, தீவோட சார்ந்த கடல் பகுதியும் கொடுத்துட்டாங்க. அதனால அந்த கடல் பகுதியில் மீன் பிடிக்க முடியல, என்ன வழக்கமா அதில் தான் போகணும், அதில் போனால் அவங்க கைது பண்ணிடுறாங்க. இதுதான் இப்போ நடக்குது. அப்போ இந்த கைதுகளுக்கும் இந்த இலங்கை அரசு தமிழக மீனவர்களுக்கு செய்யக்கூடிய கொடுமைகளுக்கும் அந்த சிறைவாசத்திற்கும் காரணம் கருணாநிதி தான். அதனால இப்போ மத்திய அரசு வந்திருக்கு, மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு இப்போ இருக்கு. அப்ப பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த தமிழினத்துக்கு என்ன செய்யணும், தமிழக மீனவர்களுக்கு என்ன பண்ணணும், இந்த கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் அப்படிங்கறத உணர்ந்து அதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க இலங்கையோட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அது இப்போ மீட்டெடுத்துட்டாங்கன்னா, இப்ப நம்ம கேட்டதுனாலதான் மீட்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த ஸ்டாலின் இதை செய்யறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க திமுக பண்றதெல்லாம் இதே வேலைதான், எல்லாம் திருட்டு வேலை தான் இவங்க பண்ணுவாங்க, அதுக்காகத்தான் தீர்மானம் போடுறாங்களோ அப்படின்னு கூட ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சட்டசபை என்ன பண்ணணும்னா, சட்டசபையில 4 எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபிக்காரங்க, அதை தவிர்த்து மீதி எல்லாருமே ஒன்றும் என்ன ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அவன் பிஜேபிக்காரங்க இதை சொல்றாங்க, ஆனா மற்றவங்க என்ன செய்யறாங்க, என்ன செஞ்சு திமுக மட்டும் அதிமுகவும் தான் இருக்கு, எல்லா கட்சிக்கும் தான் எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களுக்கு அந்த விவரம் இல்லை. அவங்க கேட்க வேண்டாம், கேட்கணும். ஏன்னா கருணாநிதியை கண்டிக்கணும், அங்க பேசணும்ல, கருணாநிதியை கண்டித்து உரையாற்றணும் இல்லவா? இப்ப கச்சத்தீவு தீர்மானம் தான் வருதுன்னு வைங்களா, தீர்மானம் என்ன, மத்திய அரசை கேட்டுக்கொள்ளக்கூடிய தீர்மானம், கச்சத்தீவு மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தீர்மானத்துல என்னத்தை பேசணும், எதை பேசணும்? கருணாநிதியை திட்டி பேசணும் இல்லையா? கருணாநிதி பண்ண துரோகத்தை சொல்லணும்ல. கருணாநிதி இப்படி துரோகம் பண்ணியிருக்க கூடாது, தமிழின துரோகி கருணாநிதி இப்படி செஞ்சிருக்க கூடாது, கச்சத்தீவை கொடுத்தது தப்பு, அப்படி எல்லாம் திட்டி தீர்த்திருக்கணும்லவா? அது ஒரு தீர்மானம் போடணும்ல, கருணாநிதியை கண்டித்து அப்படி ஒரு தீர்மானம் போடணும். கருணாநிதியை கண்டித்து ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டு தான் மத்திய அரசை கேட்டுக்கொண்டு ஒரு தீர்மானம் போட வேண்டும். அதுதான் ஒரு அறிவுள்ள தன்மை. இதை இந்த தமிழக சட்டசபை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கருணாநிதியுடைய பையன் தான், கருணாநிதியுடைய பேரன் தான் இப்ப தமிழக சட்டசபையே நடத்துறது, அவங்க தான் பண்றாங்க. அப்போ அவங்க முதல்ல கருணாநிதியை கேட்கணும் இல்லவா, கருணாநிதியை திட்டணும் இல்லவா? திட்டணும், கருணாநிதியை திட்டணும். கருணாநிதியை திட்டி, கருணாநிதி பண்ணது தப்பு, கருணாநிதி பண்ணது துரோகம், தமிழின துரோகம், தமிழின துரோகி கருணாநிதியை கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் போடணும்.
அப்படின்னு இந்த சட்டசபையில உரைகள் நடக்கணும், உரையாற்றப்படணும், கண்டன குரல்கள் எழும்பணும், எல்லாரும் அதை சொல்லணும்ல, எல்லாரும் சொல்லி அதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு அதை முதல்ல நிறைவேற்றி, கருணாநிதியை கண்டிக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, அதை தொடர்ந்து மத்திய அரசுக்கு கேட்டுக்கொள்ளக்கூடிய தீர்மானம் நிறைவேறினால் அது சரியானதாக இருக்கும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய நலனை கருதி கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கான பணியில் ஈடுபட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு, பிரதமர் நரேந்திர மோடிக்கு, நாங்கள் இந்த துரோகத்தை செய்த கருணாநிதியை கண்டிக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லிக்கிட்டு நீங்க மீட்டு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டா அது சரியானதாக இருக்கும். வணக்கம்.